ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கீப்ஸ் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்பேஜில் ஒரு லாகின் ஃபார்ம் இருந்தால் அது எப்படி பைபாஸ் பண்ணிட்டு போகிறது, அதாவது அதை எப்படி ப்ரூட் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்ட் கிராக்கிங் பற்றி ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்கலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா? இந்த 2 பார்க்குறீங்களே இல்லையோ, இந்த ஹைட்ரா இருக்குல்ல, அதை கன்ஃபார்மாக பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்காக நான் எந்த ரூம் யூஸ் பண்ணியிருக்கேங்கன்னா, ட்ரையாக்மியில் இருக்க அட்வென்ட் ஆஃப் சைபர் அப்படிங்கிற ரூம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப ஒரு ஃப்ரீயான ரூம் தான். ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலமா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ட்ரையாக்மின்னு தெரிலனா, ட்ரையாக்மின் சைபர் செக்யூரிட்டி லேர்னிங் பிளாட்ஃபார்மு. அவங்க நிறைய ஒரு ப்ராக்டிக்கல் சேலஞ்ச் தான் கொடுத்து நம்ம லேர்ன் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இங்கே ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஓகேவா? ஜாயின் ரூம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எனேபிள் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே டே 3க்கு போங்களேன். நம்ம டே 3 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரா இஸ் கம்மிங் டு டவுன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே எப்படி ஒரு லாகின் ஃபார்மை ப்ரூட் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பற்றி பேசியிருப்பானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன பேசிக்காக சொல்லியிருப்பானுங்க. ஸோ அந்த பேசிக்கெலாம் நமக்கு எதுவும் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளார வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்கணும்னு சொல்லுவானுங்க. அதாவது நீங்கள் கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, அப்பர் கேஸ் கேரக்டர், லோயர் கேஸ் கேரக்டர்ஸ் டிஜிட்டலாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் பாஸ்வேர்டு இந்த மாதிரி பாசிபிள் பாஸ்வேர்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி அவங்களோட லென்த்து 4 தான். அதே மாதிரி லென்த்து 6 வச்சு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் டிஜிட்டலாக இருக்குன்னா இத்தனை பாஸ்வேர்டு பாசிபிள் காம்பினேஷன் வரும். ஓகேவா? அதே மாதிரி லென்த்து 16 இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ் டிஜிட்டலாக யூஸ் பண்ணிங்கன்னா இத்தனை பாஸ்வேர்ட் ஆஃப் பாசிபிள் ஆஃப் காம்பினேஷன் வரும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பாஸ்வேர்டை லென்த்தாக வச்சுக்க, அதாவது லென்த் அதிகமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 3 டிஜிட்ஸ் தான் வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாகவே எத்தனை காம்பினேஷன் வரும்? மொத்தமே ஒரு 1000 காம்பினேஷன் தான் வரப்போகுது. ஓகேவா? அதை வச்சு ஈஸியாக பைபாஸ் பண்ணிட்டு உங்களை ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் லென்த் எப்பயுமே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச என்னை பொறுத்தவரையும் 10 இருக்கிறது நல்லது. ஓகேவா? 10 ஆர்எல்ஸ் 8க்கு மேலே. ஓகேவா? அத்தனை காம்பினேஷன் இருந்தால் தான் ஆர்எல்ஸ் கொஞ்சம் ஹேக்கருக்குமே அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்கள பொறுமை இருக்காது. ஓகேவா? அதனால தான் 8 அல்லது 8க்கு மேலே வைக்க சொல்கிறது. ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் வேறு என்ன பேசியிருப்பாங்கன்னா அவ்வளோதான் பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாகின் ஃபார்ம் கொடுப்பானுங்க. இப்போ நம்ம அதை தான் பைபாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராக்டிக்கலுக்கு போயிடுவோம். உங்கள் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் மிஷின் தெரியுமா? அதை கொடுத்துட்டிங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் ஐபின்னு செட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? நான் என்னோட ஓப்பன் ஐபின்னு செட் பண்ணிட்டேன். ஓப்பன் ஐபின்னு செட் பண்ணுறது எப்படி தெரியல, என்னோட சேனலுக்கு வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. ஷோ இன் சொல்லியிருக்கானுங்க 48 செகண்ட்ஸா? ஓகே வெயிட் பண்ணுவோம். அதாவது நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷன் அதிகமாக இருந்தால் பாஸ்வேர்ட் கிராக் பண்ணுற டைமுமே அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறானுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹைட்ரா வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா நம்ம ஹைட்ரா அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ டு கிராக், இந்த கிராக்குன்னு சொல்லக்கூடாது, ப்ரூட் போஸ் அட்டாக்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம எப்படி இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரூட் போஸிங்னா என்னன்னு சொல்லலாம். தனியாக ஒரு இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஓகேவா? ஸோ ஓகே, லோட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசரில் போடுறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஐபின் செட் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த இது லோட் ஆகும். ஓகே, அவங்க HTTP எதாவது யூஸ் பண்ணியிருப்பானுங்க. இருக்கு பார்த்தீங்களா? காப்பி பேஸ்ட். ஓகே, வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாகின் ஃபார்ம் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம ஏடிஎம்மில் பாஸ் பின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரூட் போஸ்ட் பண்ணி போகிறதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இது எத்தனை லென்த்துன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 3 லென்த்தாக போகல, அதனால 3 மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? நான் கண்டினியூ தரேன். அதுக்கப்புறம் ஆக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு error.phpக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகேவா? ட்ரை அகைன் கொடுத்தா இங்கே pin.php ஒரு ஃபைலுக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா, நம்மகிட்ட ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குது. அந்த லாகின் ஃபார்மில் 0லேருந்து 9 வரை இருக்குது. அதே மாதிரி Aலேருந்து F வரை இருக்குது. இட்ஸ் லைக் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னால் தெரியுதுனா பிரச்சனை இல்லை. 0லேருந்து F வரையும் வரும். ஓகேவா? 0லேருந்து 9 வரையும் வரும். அது பட் 10லேருந்து 15க்கு ABCD மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து நம்மளோட லாகின் ஃபார்மோட லென்த் வந்து 3, ஓகேவா. அதோட காம்பினேஷன் என்னென்ன இருக்கலாம்னா 0லேருந்து 9 வரை இருக்கலாம், இல்லைனா 7லேருந்து F வரை இருக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த கரன்சி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கரன்சி வீடியோ எதுக்குன்னா வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷனை வந்து உருவாக்குறதுக்காக, ஓகேவா. ஸோ அதை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. அப்படி எப்படின்னா கரன்சி 3னா வந்து 3 லென்த் பாஸ்வேர்டு, ஓகேவா. ஸோ ஆக்சுவலி என்ன அதை வந்து இங்கே நல்லா இது பண்ணியிருப்பானுங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கரன்சி 3302123 ஐஃபோன் 3 டிஜிட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே சொல்லியிருப்பானுங்க, ஓகேவா. மினிமம் லென்த் 3 இருக்கணும், அதே மாதிரி மேக்ஸிமம் லென்த் 3 இருக்கணும், ஓகே. ஏன்னா அங்கே 3 மட்டும் தான் வந்து போட போகிறோம், ஓகேவா. அதனால தான் வந்து 3னா மினிமம் லென்த்து 3 தான், மேக்ஸிமம் லென்த்து 3 தான், ஓகேவா. நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷன் என்னென்ன இருக்கலாம்னா 0லேருந்து 9 வரை இருக்கலாம், 7லேருந்து F வரை இருக்கலாம், ஓகே. 0லேருந்து 9 வரையும், 7லேருந்து F வரையும், ஓகேவா. ஐஃபோன் அவுட்புட்டை வந்து இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 3 டிஜிட்ஸ் .txt ஃபைல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இதை ரன் பண்ணால் என்ன நடக்குன்னா இந்த 0 to F இருக்குது தெரியுமா, இதில் வந்து 3 காம்பினேஷனாக மாறும், ஓகேவா. 012 வரும், இல்லை 013 வரும், இல்லை 045 056 057 0AF அந்த மாதிரி வந்து எத்தனை பாசிபிள் ஆஃப் காம்பினேஷன் வந்து ஃபார்ம் ஆக முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு கமெண்ட் மூலிமா வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேவா. அதுக்காக தான் வந்து இந்த கிரன்ச் டூல் இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே முன்னாடியே பார்க்க சொன்னேன், ஓகே. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஓகேவா. நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரன்ச்சுங்கிறது அந்த கமாண்டோட டூல், அந்த டூலுக்கு ஒரு கமாண்ட், ஓகேவா. 3ங்கிறது மினிமம் லென்த்து, இந்த 3ங்கிறதுனா மேக்ஸிமம் லென்த், ஓகேவா. மேக்ஸிமமாகவே 3 லென்த்தாக இருக்கணும், மினிமமாகவும் 3 லென்த்தாக இருக்கணும், ஓகேவா. ஸோ இது எதுக்கு நான் வந்து இதுலேருந்து தான் வந்து அந்த ஒவ்வொரு லெட்டராக எடுத்து போட்டு மேக்ஸிமம் லென்த்தையும் மினிமம் லென்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 3 கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி இங்கே பாஸ்வேர்டு வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேவா. ஐஃபோன் எதுக்குன்னா இந்த வரும் தெரியுமா அவுட்புட்டு, அந்த அவுட்புட்டை இந்த 3 டிஜிட்ஸ் .txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக, ஓகேவா. ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக இந்த கமெண்ட் ரன் பண்ணிடுறது நல்லது, ஓகே. நான் என்னோட இதுக்கு போய்க்கிறேன். அதாவது நீங்கள் கால் லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு கிரன்ச் டூல் வந்து இன்ஸ்டாலாக இருக்கும், நோ ப்ராப்ளம், ஓகே. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஓகேவா. நான் ஜஸ்ட் என்ட்ரு தரேன், டக்குன்னு ஜென்ரேட் ஆகும், ஏன்னா 3 டிஜிட் தானே, டக்குன்னு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்புறம் கழிச்சு 100% கம்ப்ளீட்டட் ஜென்ரேட்டிங் அவுட்புட், ஓகேவா. நான் LS தரேன். ஸோ இங்கே பாருங்கள் 3 டிஜிட்ஸ் .txt, அதாவது இதில் தான் நம்ம அந்த அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணோம். 3 டிஜிட் .txt தான் இதில் தான் இருக்கும். நான் ஜஸ்ட்டு கேட் 3 டிஜிட் .txt தரேன். ஸோ இங்கே பாருங்களேன், எல்லாமே வந்து ABCD எல்லாமே 3 லென்த்தில் வந்து எத்தனை காம்பினேஷன் வருமோ அத்தனை காம்பினேஷன் வந்து கிடச்சிருச்சு, ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, நமக்கு இருக்கிற இந்த காம்பினேஷனில் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் தான் இதுக்கு வந்து பாஸ்வேர்டாக வரப்போகுது, ஓகேவா. நம்ம அதுக்குன்னு ஒரு இதாக எடுத்து போட முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கே பண்ண போகிறோம். அதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா ஹைட்ரா டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஹைட்ரா டூல் யூஸ் பண்ணி ஆஷையுமே கரெக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லாகின் ஃபார்மையுமே வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே, ஸோ அதுக்கு என்ன இது யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. சின்டாக்ஸ்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, ஓகேவா. நீங்கள் ஜஸ்ட் அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓகே. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஹைட்ராங்கிற இதுக்குன்னா அதுக்கு முன்னாடி இங்கே போய்ப்போம், ஓகே. ஸோ ஹைட்ராங்கிறது இருக்குன்னா வந்து அந்த கமாண்டோட நேம், அந்த டூலோட நேம், ஓகே. ஹைட்ரா -Lங்கிறது இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னு மட்டும் போட்டால் போதும், ஓகேவா. அதுக்கு வேறு ஏதாச்சும் முன்னாடி சினாரியோவில் நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் என்ட்ரு பண்ணணும், அதே மாதிரி ஒரு பின்னையும் என்ட்ரு பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாகவே லாகின் பண்ண மட்டும் தான் இருக்கும், ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற இடத்துல -Lன்னு போட்டு அந்த கோலன் இருக்குது தெரியுமா, இந்த ரெண்டு இதுக்கு அதுக்கு நடுவில் வந்து அந்த யூசர் நேம் இருந்ததுன்னா அந்த யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும், ஓகேவா. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஹைட்ரா -Lன்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் விட்ருக்காங்க, ஓகே. ஏன் நம்ம கேஸில் பிளாங்க் விட்ருக்காங்கன்னா நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு யூசர் நேமும் கிடையாது, நம்ம ஜஸ்ட் பின்னு மட்டும் தான் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதனால தான். ஸோ -Pனா வந்து பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு, ஓகேவா. பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு அது பாஸ்வேர்ட் லிஸ்ட்டாக சொல்லுவானுங்க, நம்ம கேஸில் வந்து அது பின்னு, ஓகேவா. -P போட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் தெரியுமா 3 டிஜிட் காம்பினேஷனு, அதை எடுத்து digit.txt வந்து போட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ -F எதுக்குன்னா நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டை கண்டுபிடிச்ச உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்காக -F, ஓகேவா. -V வந்து எதுக்குன்னா வெர்போஸ் அவுட்புட்னா நமக்கு இங்கே டெர்மினலில் வர அவுட்புட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டாக கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட வரும், ஓகேவா. அதான் வெர்போஸ் அவுட்புட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டார்கெட்டு, ஸோ நம்மளோட டார்கெட் யார், இவங்க தான். இந்த IP அட்ரஸ் தான் நம்மளோட டார்கெட், ஓகேவா. 10.10.128.2.2 அண்ட் 8000ங்கிறத நம்மளோட டார்கெட், ஓகேவா. அது போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு, ஓகேவா. ஸோ -S அப்படிங்கிறது வந்து எந்த போர்ட் நம்பரில் வந்து இந்த HD இந்த ஃபார்ம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா 8000 அப்படிங்கிற போர்ட் நம்பர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து
நீங்கள் இங்கே போய்க்கிங்களேன், இந்த லாகின் ஃபார்முக்குன்னு ஒரு HTML இது இருக்கும், HTML கோட் இருக்கும். ஸோ அங்கே போய்க்கிங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன இருக்கணும்னா, நம்ம என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு எந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் ஒன்று ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு எந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம மேக் பண்ணுற ரிக்வஸ்ட், அதாவது இது கண்டினியூ மேக் பண்ணுறது மாதிரி ரிக்வஸ்ட்டு, அந்த ரிக்வஸ்ட் வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட்டா கெட் ரிக்வஸ்ட்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் போஸ்ட் ரிக்வஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல அவங்க வேறு ஏதாவது கெட் ரிக்வஸ்ட்டும் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அது போஸ்ட் ரிக்வஸ்ட்டா கெட் ரிக்வஸ்ட்டா. ஓகேவா, அது வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருவேளை நம்ம தப்பான பாஸ்வேர்ட் போட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 தப்பான பாஸ்வேர்ட் தானே போடுறோம். பாஸ்வேர்ட் போட்டால் எந்த மெசேஜ் வந்து வரும், ஆக்சஸ் டினைன்னு வருது. ஓகேவா, அந்த மெசேஜ் வேணும். ஓகேவா, என்னென்ன வேணும்னா, நீங்கள் வந்து நம்ம என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு எந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று. ஓகேவா, செகண்ட் என்னென்னா, நான் ஒருவேளை தப்பான பாஸ்வேர்ட் போட்டால் எந்த இடத்துக்கு வந்து போகுது, அதாவது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து காட்டுது, ஆக்சஸ் டினைடா இல்லை யூசர் நேம் இன்கரெக்டா, அந்த மாதிரி எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் காட்டுது, அது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். அதே மாதிரி தேர்ட் என்னென்னா சொன்னால், நம்ம என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து எந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகுது, அதே மாதிரி என்ன மாதிரி ரிக்வஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, போஸ்ட் ரிக்வஸ்ட்டாக கெட் ரிக்வஸ்ட்டாக அப்படின்னு 3 இன்ஃபர்மேஷன் தான் தேவை. எந்த மாதிரி ரிக்வஸ்ட்டு, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கடைசியாக தப்பான பாஸ்வேர்ட் போட்டால் கிடைக்குது, அதே மாதிரி அதான் எந்த பேராமீட்டர் வந்து போடுறோம் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இங்கே இந்த பார்த்துனே தெரிஞ்சிடும். ஓகேவா, இங்கே பாருங்கள், மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஆக்சுவல் வந்து login.phpனா நம்ம கொடுக்குற இது வந்து login.phpன்னு ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா, நேம் வந்து என்னது, பின் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து login.phpல பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த பேராமீட்டரில் தான் வந்து இந்த பின், நம்ம கொடுக்குற பின் வேல்யூ வந்து போய் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா, அங்கே போய் செக் பண்ணிட்டு ஓகேவா, வேலைனா யூசர் நேம் வேலைனா பின் கொடுத்துருந்தா வந்து லாகின் ஆக போகுது, இல்லைனா இல்லை. ஓகேவா, login.phpல தான் வந்து இங்கே எல்லாமே நடக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற பின்னே login.phpல போய் உட்காரணும். ஓகேவா, ஒருவேளை நம்ம தப்பான பின் கொடுத்து ஆக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரணும். ஓகேவா, ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். ஸோ இப்போ இந்த சிண்டாக்ஸை பாருங்களேன், நம்ம என்ன இது யூஸ் பண்ணுறோம், போஸ்ட் ஃபார்ம். ஓகேவா, அப்போ HTTP போஸ்ட் ஃபார்ம் அதை கொடுத்துருவீங்க. ஓகேவா, என்ன ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகுது, login.php. ஓகேவா, என்ன ஃபைலு இங்கே பாருங்கள், login.php. ஓகேவா, அதே மாதிரி login.phpல பின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அந்த பின்னுக்கு தான் வந்து நம்ம இப்போ இந்த பாசிபிள் ஆஃப் காம்பினேஷன் வந்து போடுறோம். அதனால இந்த மாதிரி ஒரு ஐஃபன், இந்த மாதிரி ஒரு அது பேர் வந்து சொல்லுவாங்கன்னா இந்த அடுக்கு, அதாவது எக்ஸ்போனன்ஷியலுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு குறி யூஸ் பண்ணுவானுங்க. அந்த குறி நேம் எனக்கு சரியாக தெரியல. அந்த குறிக்குள்ளார பாஸ்னால் என்னது, பாஸ்ன்னு தரணும். அவன் பாஸ்ன்றதை என்ன பண்ணணும்னா, இந்த ஹைட்ரா வந்து இந்த பாஸ்ன்ற இடத்துல இந்த ஒவ்வொரு காம்பினேஷனாக எடுத்து போட்டு பார்த்து செக் பண்ணி நமக்கு ஆன்சர் தரும். ஓகேவா, ஸோ இந்த ஆக்சஸ் டினைட் அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை நம்ம தப்பான பாஸ்வேர்ட் போட்டால் இந்த மாதிரி ஆக்சஸ் டினைட்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹைட்ராக்கு சொல்கிறதுக்காக தான். ஓகேவா, ஒரு வேளை ஆக்சஸ் டினைட்னு வராமல் வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் என்ன அர்த்தம், நம்ம கரெக்டான பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். ஓகேவா, அதே தான் ஹைட்ராவும் அதை தான் புரிஞ்சுக்கும். ஓகேவா, ஆக்சஸ் டினைட் வந்தால் தப்பான இன்ஃபர்மேஷன், நம்ம தப்பான பாஸ்வேர்ட் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காம்பினேஷனுக்கு. ஓகேவா, அதே மாதிரி ஐஃபன் எஸ்னால் வந்து எந்த போர்ட் நம்பரில் வந்து இந்த ஐபி அட்ரஸ் சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த ஐஃபன் எஸ் போர்ட் நம்பர். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இந்த ஃபுல் கமெண்ட்டும். ஓகேவா, நீங்கள் எதுவுமே வந்து உட்காந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதே மாதிரி ஹைட்ரா ஐஃபன் ஹெச் போட்டிங்கனாலே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, இந்த என்னென்னலாம் கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையுமே நான் அந்த ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் ஜஸ்ட் அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓகேவா, சரி HTTPXா சாரி HYDRA -HE ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்ன மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஃபார்மேட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸோ ஹைட்ரா ஐஃபன் ஹெல்ப்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், சிண்டாக்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவானுங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாமா இங்கே இருக்குது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வைக்கணுமா வைக்க வேணாமான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஹைட்ரா ஐஃபன் யூசர் நேமு ஐஃபன் பி பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு என்ன ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்க. ஸோ ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஹைட்ரா வந்து அந்த கமாண்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த கமாண்டை வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி கண்ட்ரோலில் கொடுத்துப்போம், பேஸ்ட். ஓகேவா,
ஸோ நீங்கள் உங்கள் கேஸில் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் காப்பிலாம் பண்ண வேண்டாம். காப்பிலாம் பண்ணுறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் தான். நீங்கள் ஜஸ்ட் கமாண்ட் வந்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? நான் என்னோட சிம்பிளிசிட்டிக்காக வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் டக்குன்னு காப்பி பண்ணால் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் உட்காந்து காப்பிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு தடவை சொல்கிறேன். ஐஃபன் எல்லாம் யூசர் நேம் மென்ஷன் பண்ணுறதுக்காக, ஐஃபன் பின்னா பின்னை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக, ஐஃபன் எஃப்னா வந்து பாஸ்வேர்ட் ஒர்க் கரெக்டான பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சா ஸ்டாப் பண்ணுறதுக்காக, ஐஃபன் வி வெர்பர்ஸ்க்காக, இது வந்து அட்டாக்கரோட ஐபி. சரி, விக்டிம் நம்ம எந்த டார்கெட்டோட ஐபி, என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், எந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகுது, பின் எந்த பேராமீட்டரில் அந்த இருக்குது. ஓகேவா? பின் அப்படிங்கிறது இந்த ஐஃபன், அதாவது ஐஃபன் பின்ற இந்த மாதிரி குறி போட்டு பாஸ் கொடுத்தோன்னு அர்த்தம்னா இது ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 3 டிஜிட் ஒரு வேலையோ தூக்கி போட்டு பார்க்கும். ஓகேவா? ஆக்சிடென்ட் என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சிடென்ட் வந்தால் உடனே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஐஃபன் எஸ் வந்து போர்ட் நம்பருக்காக 8000ங்கிறது போர்ட்டோட நம்பர். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் என்ட்ரு தரேன். என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ரிசால்விங் ஐட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவாக போட்டு பார்க்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேவா? ஓகே, கொஞ்சம் நேரம் இருக்கும். ஏன்னா வந்து 3 டிஜிட்டில் கிட்டத்தட்ட 1000 நினைக்கிறேன். 1000 காம்பினேஷனை போட்டு பார்த்து செக் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுவே கடைசியாக என்ன கரெக்டான காம்பினேஷன் சொல்லிட்டு கொடுத்துரும். நோ ப்ராப்ளம். ஓகே, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். 3 டிஜிட்டுங்கிறதுனால தான் டக்குன்னு முடியும் காய்ஸ். ஒரு வேளை 6 டிஜிட் 8 டிஜிட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே லேட்டாக இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த ஹைட்ராவோட இது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு ஃப்ளாக் தான் கேட்டிருக்கானுங்க, நான் வீட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்களேன், இதை பார்த்தா எப்படி தெரியுது? இந்த ஃபார்மை பார்த்தா கிட்டத்தட்ட ஏடிஎம் மிஷின் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி ஏடிஎம்ல வந்து கிட்டத்தட்ட 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா டெசிமல் கூட இருக்காது. வாட் இஃப் ஒரு அட்டாக்கர் இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா வந்து நோ ரேட் லிமிட்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா? நோ ரேட் லிமிட்னா ஒரு டெபிட் கார்டை போட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட இத்தனை காம்பினேஷன் தான் தொடர்ந்து 3 டைம்ஸ் தான் வந்து லாகின் பண்ண முடியும், பின்னை போட முடியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 டைம்ஸ் பின்னை தப்பாக போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து பின்னை தப்பாக போட்டிங்க, உங்கள் அக்கௌண்ட்டை லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனை வந்து ஏடிஎம்மில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். வேணா ஆர்எல்ஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். 3 தடவைக்கு மேலே போட்டிங்கனாலே உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ அந்த மாதிரி உட்காந்து ஒரு 1000 காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, வாட் இஃப் ஒரு சில ஏடிஎம்மில் வந்து அவங்க ஒட்டுக்காக வந்து அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வைக்காம கூட இருந்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு புது பேங்க் வராங்க, புதுசாக ஒரு ஏடிஎம் தயாரிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருக்கிறதா வேற இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாமே நான் சான்சஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த ஏடிஎம்மில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே இல்லீகலான விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டிக்காக, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற ஒரு சான்சஸ்க்காக தான். நீங்கள் எங்கேயும் போய் ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. அதேமாதிரி நீங்கள் போய் எந்த மாதிரி ட்ரை பண்ணி மாட்டினாலும் நான் வந்து பொறுப்பில்லை. அதையும் இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே, நம்ம அட்டாக் வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டுருக்கே. எல்லா காம்பினேஷனும் போட்டு பார்க்கறது போல். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரையாக்மில் வந்து இங்கே ஒரு அட்டாக் பேக்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த அட்டாக் பேக்ஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அட்டாக் பேக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஹேங் ஆகும். உங்கள் டிபெண்ட்ஸ் ஆன உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து அந்த அட்டாக் பேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துக்கேன். ஓகேவா? ஜஸ்ட்டு ஸ்டில்லு லோட் ஆகிட்டுருக்கு, ஸ்டில்லு செக் பண்ணிகிட்ருக்கு, ப்ரூட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ப்ரூட் போஸ்டிங்னா ஒன்றோட காய்ஸ் நான் ஏற்கனவே இந்த கிரன்ச் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ப்ரூட் போஸ்டிங்னா வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷனை மாற்றி போட்டு பார்க்குறது தான் வந்து ப்ரூட் போஸ்டிங். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் சுயல்னு ஒரு கமெண்ட் இருக்குது. சுயல்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறேன், சுயல்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை பற்றி போடுறோம். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் தான் சொல்லணும். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. சம்திங் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ட்ரை சிம் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்ப்போம். ஓகே, நடக்கட்டும். I just need to kiss me before you go. Okay, come on. நான் எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கே. இங்கே பாருங்க, 02F காம்பினேஷன் தான். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம் காய்ஸ், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசியாக.
இங்கே பாருங்களேன் 6F5 அப்படிங்கிறது தான் கரெக்டான காம்பினேஷன் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, வேலிட் பேர் ஃபவுண்டு 6F5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷனை வந்து விச் மீன்ஸ் தட் இங்கே 3 டிஜிட் தான் இருக்குது. ஓகேவா, 0லேருந்து 9, Aலேருந்து F 3 தான் போட முடியும். நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா எத்தனை பாசிபிள் காம்பினேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை ஒவ்வொன்றா போட்டு பார்த்து எடுத்துருக்கோம். ஓகேவா, அப்படி எடுத்ததில் நமக்கு என்ன வந்திருக்கு, 6F5 வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன், 6F5. ஓகேவா, வந்துச்சா? கண்டினியூ தரலாமா? ஓகே, கண்டினியூ. இங்கே பாருங்களேன், லோட் ஆகிட்டு ஏசி டெம்பரேச்சர் சம்திங் 16 வருது. அன்லாக் டோர் அப்படின்னு வருது. நான் என்ன பண்ணேன், அன்லாக் டோர் வந்து தரேன். டோர் வந்து அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணால் இங்கே பாருங்க ஒரு பின் வருது. ஓகேவா, ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த ரூம் வந்து முடிஞ்சிடும். ஆனால் இந்த ரூமை முடிக்கிறது மேட்டர் இல்லை. ஓகேவா, இந்த ரூமில் வந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வேறு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மேட்டர். ஓகேவா, வேறு இடத்துக்கு வேறு ஏதாச்சும் விக்டி மேலே இது பண்ணுறதில்ல, நம்மளே வந்து செட் பண்ணி இது பண்ணிக்கிறது தான். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவரி வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேசியிருப்பேன்னா, ஹைட்ராவை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த மாதிரி இருக்கிற கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு வெப் பேஜ், ஒரு லாகின் பேஜை எப்படி வந்து அப்லோட் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பேசியிருக்கேன். ஓகேவா, இதில் வந்து ஹைட்ராவையும் கரன்ச்சுவலியும் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் வந்து வேறு ஒரு வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ண சொல்லுங்க கைஸ். அதே மாதிரி என்னோட டீச்சிங் வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா, ஏதாச்சும் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கா, ரொம்ப ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஃபீட்பேக் நினைக்கிறீங்களோ அதை வந்து எங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு இம்ப்ரூவ். ஓகேவா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பாஸ்வேர்ட் கிராக்கிங் பற்றி பேசுவோம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய், டேக் கேர்.